ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஷெட்யூல் 5 நான் இப்போ போட்டுருக்கோம். அதில் ஆல்ரெடி நான் 2 நாள் எப்படி படித்தேன் அப்படிங்கிறத போட்டிருப்பேன். நேற்று நான் என்னென்ன படித்தேன் அப்படிங்கிறதையும் இன்றைக்கி நான் என்ன படித்தேன் அப்படிங்கிறதையும் இனிமேல் என்ன படிக்க போகிறேன் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். நான் நேற்று 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் இயல் 3 படித்து முடித்தேன். அதே மாதிரி திருக்குறளில் இந்த 2 அதிகாரமும் படித்தேன். நட்பாராய்தலும் புறங்கூறாமை இது 2 நேற்று படித்து முடித்தேன். இன்றைக்கி நான் தமிழில் என்ன படித்தேன்னா, ஏற்கனவே படித்த 3 இயலையும் ரிவிஷன் பண்ணிவிட்டு செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, தொடர் வகைகள் இதையும் இந்த பொருந்தா சொல்லை கண்டறிதல் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நேற்று படித்த எல்லாத்தையுமே நான் ரிவிஷன் பண்ணி விட்டுட்டேன். அகரி முதலி அதுக்கு முன்னாடி நாள் படிச்சிருந்தேன். நட்பாராய்தல் புறங்குறதால் நேற்று படிச்சிருந்தேன். தமிழ் எல்லாமே ஒரு தடவை ரிவிஷன் பண்ணி விட்டுட்டேன். அதே மாதிரி சதவீதத்தில் 1-2 பாட்டு மிச்சம் இருந்துச்சு, அதை நேற்றே பார்த்து முடிச்சிட்டேன். இன்றைக்கி ரீகால் பண்ணேன் பூராத்தையும். அப்புறம் பாலிட்டியில் உள்ளாட்சி அமைப்பு 6th 9th இருக்கிறது நான் ஃபஸ்ட்டு நாளே படித்து முடிச்சிட்டேன். அதை இன்றைக்கி நான் படிக்கலை. இனிமேல் தான் ஜிகே இனிமேல் தான் படிப்பேன். இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் என்ன படிச்சுக்கிட்டு இருக்கேன்னா, தேசிய வருவாய் 12th இருக்குல்ல, அதை தான் இன்றைக்கி நான் படிக்கேன். நேற்று மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி இருக்குல்ல 10th அதை நான் நேற்றே படித்து முடிச்சிட்டேன். ஆங்கில ஆட்சி அதுக்கு முந்தின நாளே படித்து முடிச்சிட்டேன். இன்னும் நான் படிக்க வேண்டியது உள்ளாட்சி அரசாங்கம் 11th மட்டும்தான் இருக்குது. ஏற்கனவே 6th 9th படித்தனால எனக்கு அந்த 11th லெசன் ஈஸியாக தான் இருக்கும். அப்படிங்கிறதுக்காக நான் நாளைக்கு படிச்சிருவேன். படித்து முடிச்சுட்டு ஜிகே தான் நான் எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணணும். ஏன்னா தமிழ் மேக்ஸ் 2மே நான் ரிவிஷன் பண்ணிட்டேன். ஜிகே நாளைக்கு ரிவிஷன் பண்ணிவிட்டு எக்ஸாம் அன்னைக்கு நான் எல்லா இதையுமே ரிவிஷன் பண்ணி விட்டுருவேன். சரிங்களா? அதே மாதிரி நம்மளுக்கு 4ஆம் தேதி யூடியூப்பில் நம்மளுக்கு ஃப்ரீயாக சார் டைமண்ட் மெடல் பேச்சு அந்த இதில் நம்மளுக்கு டெஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. அது 4ஆம் தேதி அட்டன் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக நான் நாளைக்கு எல்லாத்தையுமே நான் முடிச்சுட்டு நாளைக்கு நான் அதில் உள்ளது ஏற்கனவே நான் நம்ம ஷெட்யூலில் இருக்கிறத படி தான் சார் நம்ம அதில் ஈஸியாக படித்து முடிக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் யூடியூப்லேயும் சார் நம்மளுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்ப நான் அதையுமே படித்து முடிச்சிடுவேன் ஈஸியாகவே. ஆல்ரெடி நான் படித்தது அப்படின்னால நான் அதை படித்து முடிச்சிடுவேன். படித்து முடிச்சுட்டு அதையுமே நான் டெஸ்ட்டு போட்டு பார்த்துருவேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களுமே டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். இது குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க எல்லாருமே நீங்கள் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணாதீங்க. அந்த யூடியூப் இதை நம்மளுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரியே நம்ம கிருஷோபா அகாடமிலையும் சார் நம்மளுக்கு ஒரு 10 டெஸ்ட் வைக்கிற மாதிரி யூடியூப்பில் சார் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஷெட்யூலுமே நான் ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிறவங்க அந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். யாருமே என்னோடய சேனலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டேங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்குமே நான் வீடியோ போடுறதுக்கு எனக்குமே கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். அதனால் என்னோடய வீடியோவுக்கு லைக் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் என்னோடய சேனல் நிறைய பேர்த்துக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அப்படின்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் மோட்டிவேட்டாக இருக்கும் போடுறதுக்கு. அதனால் கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் டவுட்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் நான் ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். லோகேஷ் பாரதி அவங்களோட 1000 ரூபீஸ் கட்டி ஜாயின் பண்ணேன். அதில் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. அந்த கொஷின் பேப்பரை உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி சாருக்குள்ள த்ரோனா அகாடமியோட டெஸ்ட் பேஜ் இருக்குல்ல, அதில் உள்ள ஷெட்யூல் மெட்டீரியல், ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே நான் அந்த டெலிகிராம் குரூப்பில் தான் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் ஜாயின் பண்ணாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.